ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான 3 நேச்சுரல் ஹோம் ரெமெடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. முதல் ரெமெடி, நம்ம இடுப்பு வலி, கை கால் உடம்பு வலி, எந்த இடத்துல உடம்பு ரொம்ப வலிக்குது, ரத்தம் கட்டின மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை உடனே செய்யலாம். ரொம்ப ஈஸியாக சரி பண்ணலாம். ஒரு 2 பல்லு பூண்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு அதை ஜஸ்ட் லைட்டாக நசுக்கிக்கோங்க. நசுக்குன அந்த பூண்டை ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் பவுடர். ஓமம் தெரியும் இல்லைங்களா? நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய ரெமெடிஸ் யூஸ் பண்ணுவோம். சின்ன சின்ன பேக்கெட்ஸ்லாம் 5 ரூபாயிலேயே கிடைக்குது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நிறைய வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. நான் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுப்பேன். ஒரு சில ரெமெடிஸ்லாம் செய்கிறதுக்கு மீதியை அப்படியே வைப்பேன். கொஞ்சமாக இதில் நான் பவுடர் பண்ணி வச்சுப்பேன். அந்த பவுடர் நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெய் பற்றி நான் சொல்ல இல்லை. நிறைய பேருக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம். நம்ம சேனலில் நான் அதிகமாக சொல்கிறது கடுகெண்ணெயை பற்றி தான். ஆனால் கடுகெண்ணெய் சாப்பிட்றதுக்கு ஒரு சிலருக்கு சாப்பிடக்கூடாது. அது யார் யாருன்னு நான் சொல்கிறேன். மற்றபடி சமையலுக்கு ஒடிஷாவில் சமையலுக்கு நார்த் சைடில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க. கொலஸ்ட்ரால் இருக்கவங்களும் ப்ரெக்னன்ஸாக இருக்கிறவங்களும் மட்டும் நம்ம இதை அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக எடுத்துக்கலாம், சாப்பிடலாம். ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி நான் ரெமெடிஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். சாப்பிட்ற பொருள் எதுவும் கிடையாது. அதனால் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நான் மோஸ்ட்லி நிறைய வீடியோஸில் சொல்கிறது கடுகெண்ணெயை இந்த மாதிரி ரெமெடிஸும் சரி, ரெசிபீஸும் சரி நிறைய சொல்லியிருப்பேன். அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த 2 ஸ்பூன் கடுகெண்ணெய், 1/2 ஸ்பூன் ஓமம், ஒரு 2 பல் பூண்டு இதை சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே வச்சு ஜஸ்ட் லைட்டாக இதை சூடு பண்ணுங்கள். சூடானும்போது அந்த பூண்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சில்லுன்னு ஆற விட்டுருங்க. ஜஸ்ட் லைட்டாக சூடு, அதாவது நம்ம தொட்டால் அந்த கையில் லைட்டாக சூடு தெரியும் இல்லைங்களா? வெதுவெதுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வெதுவெதுப்பாக இருக்கும்போது இதை எடுத்து மூட்டு வலி, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, எந்த இடத்துல உடம்பு வலிச்சாலுமே இதை ஜஸ்ட் லைட்டாக ஒரு கொஞ்சமாக கையில் ஒரு எடுத்து அந்த இடத்துல நல்லா தேய்ங்க. நல்லா தேய்ச்சி நீங்கள் எப்படி அமிர்தாஞ்சன் இந்த மாதிரி ஏதாவது பெயின் ரிலீஃப் யூஸ் பண்ணுறீங்களோ அதே போல் இதை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அந்த காலத்துலலாம் மோஸ்ட்லி நிறைய பேர் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல், இந்த மெடிசன்ஸ் இதெல்லாம் எடுக்காமல் நேச்சுரலான ரெமெடிஸ் வச்சு தான் எல்லாருமே உடம்பு சரி பண்ணிப்பாங்க. அதனால தான் அவங்க வயசான அப்புறமாவும் இந்த சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவங்களுக்கு வர்றது கிடையாது. இப்போ கூட வயசானவங்களை கிராமத்து சைடில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுகரு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் என்னென்ன தெரியாத மோஸ்ட்லி நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்டை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம ரொம்ப நாளைக்கு பர்மனெண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். மெடிசன்ஸ்னால் அந்த டைமிங்கில் நல்லாயிருக்கும், மறுபடியும் வரும். இதையே நீங்கள் இது கொஞ்சம் டைம் எடுக்கலாம். நேச்சுரல் ரெமெடிஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சூப்பரான ரிசல்ட் பர்மனெண்ட்டாக கொடுக்கும். இதை நீங்கள் தினமும் நைட்டில் மசாஜ் பண்ணிக்கலாம். இல்லை பகலில் கூட எந்த டைமில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த டைமில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம். ரொம்ப நல்ல வேலை செய்யும். உடம்பு வலி, இடுப்பு வலி, கை கால் எல்லாத்துக்குமே சரியாகிடும். நெஞ்சு சளி இருக்குன்னா நெஞ்சில் போட்டு தேய்ங்க. ரவுண்டான ஷேப்பில் தேய்க்காமல் மேலேருந்து கீழேயாக தேய்ங்க. ரொம்ப ஈஸியாக நெஞ்சு சளியும் சரியாயிடும். இப்போ அடுத்த ரெமெடிக்கு ஒரு நல்லா கொதிச்சிட்ருக்க தண்ணி, ஒரு சின்ன ஒரு கிண்ணம் மாதிரி இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கஞ்சியெல்லாம் சாப்பிட்றோன்னா கொஞ்சம் பெரிய கிண்ணமாக எடுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு பெரிய கிண்ணமாக எடுத்து அதில் நல்லா கொதிச்சுட்ருக்க தண்ணி அதில் 3/4 சேர்த்துக்கோங்க. 3/4 நல்லா கொதிச்சிருக்கணும். தண்ணி கொதித்து ஜஸ்ட் ஆஃப் பண்ணது அந்த தண்ணி அப்படியே இதில் ஊற்றுங்க. இதில் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெய் ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு டப்புக்குன்னு மூடிடுங்க. கொஞ்ச நேரம் ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி நம்ம வீட்டில் இந்த ஆவி பிடிப்போம் இல்லைங்களா? மெடிசன் யூஸ் பண்ணி மாத்திரை போட்டோம்னா அது பச்சை கலரில் இருக்கும். அது அப்படியே பச்சை கலர், மஞ்சள் கலர் இந்த மாதிரி 2 கலரில் வருது. ஃபஸ்ட்லாம் நான் சென்னையில் இருக்கும்போது மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கடுகெண்ணெய் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல.
சென்னையிலேயே வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல. ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து டேப்லெட் வாங்கி நான் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா இப்போ ஒடிஷாக்கு வந்த அப்புறமா மோஸ்ட்லி கடைகள்லேயே சமைக்கிறதுனால நான் அதையே வந்து வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷம் வச்சிடணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு பெட்ஷீட்டு போட்டு மேலே வந்து ஃபுல்லாக மூடிட்டு நம்ம அந்த மூக்கில் வந்து அந்த ஆவி வந்து ஃபுல்லாக மூக்கில் வாயிலெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். காது பக்கம், கழுத்து பக்கம் இதெல்லாம் நல்லா வந்து திருப்பி திருப்பி காட்டணும். அப்போ அந்த சளி, சளி இருக்கிறது, இருமல், அதுக்கப்புறம் மூக்கடைப்பு, மூக்கில் தண்ணி மாதிரி வருது, கழுத்து பக்கத்தில் வலிக்குது, காது பக்கத்தில் வலிக்குது, இந்த மாதிரி எல்லாமே இதில் சரியாக போயிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல வேலை செய்யும். நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஆவியை நீங்கள் பிடிக்கலாம். அதுக்கப்புறமா பகலில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மூக்கில் தண்ணி மாதிரி வருது, ரொம்ப வந்து டயர்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் வந்து ஆவி பிடிச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த டைம்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஒரு சிலருக்கு அடிக்கடி வந்து தலைவலி இருக்கும். மோஸ்ட்லி வந்து ரொம்ப தலையில் வந்து தண்ணி சேர்ந்துருக்கும். அடிக்கடி தலை வந்து வாஷ் பண்ணுறதுனாலையும் சரி, இப்போ வெயில் காலம் வந்ததுனாலே மோஸ்ட்லி தலைவலி எதனால் வரும்னா இந்த வியர்வையெல்லாம் ஃபுல்லாக தலையில் இருந்து அதுவே மோஸ்ட்லி வந்து நமக்கு முடி கொட்டுறதுக்கு பிரச்சனை, நிறைய வந்து சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துரும். அந்த மாதிரி டைமில் வந்து தலைவலிக்கும். அப்படி தலைவலிக்கும் போதும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆவி பிடிக்கலாம். ரொம்ப நல்ல வேலை செய்யும். ஆவி பிடிச்ச அப்புறமா நல்லா கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல உட்காருங்க. அப்போ தான் வந்து தலையில் வந்து அந்த வியர் தண்ணி வந்திருந்தால் அதுவும் வந்து நம்ம ஃபேனில் வந்து நல்லா காய வச்சுக்கணும். கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. அதுக்கப்புறமா நல்லா வந்து அந்த வியர்வையெல்லாம் தொடச்சிருங்க. அடுத்த நாள் வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். இப்போ இந்த ரெமெடியை வந்து செய்யும்போது குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி எல்லாருமே செய்யலாம். ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப வந்து சளி ஜாஸ்தியாக இருக்குன்னா 1 ஸ்பூன் இடத்துல 2 ஸ்பூன் கடுகெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா ஈஸியாக வந்து சரியாயிடும். கண் ஃபுல்லாக வந்து அந்த காரம் இறங்கி அது ஃபுல்லாக வெளியே வர மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த ரெமெடிக்கு ஜஸ்ட்டு ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள், 2 சிட்டிகை உப்பு எடுத்துக்கணும். இது வந்து நமக்கு இந்த பல்லுலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் பல்லு பக்கத்தில் அந்த ஈறு பக்கத்துலலாம் சின்னதாக அந்த வெள்ளை கலரில் ஒரு பபுளாக இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி வந்து நம்ம சாப்பிடும் போது அதில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான் செமையாக வலிக்கும். ப்ளஸ் தண்ணி குடிக்கும் போதுமே சரி, வாய் கொப்பளிச்சும் போதும் சரி, அது ரொம்ப வந்து வலிக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட்டு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், 2 சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக கடுகெண்ணெய் ஒரு 2 ட்ராப் போட்டு இதை நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த உப்பு வந்து ஃபுல்லாகவே கரைஞ்சிக்கணும் இந்த கடுகெண்ணெயோட. அதுக்கப்புறமா இது அந்த ஈர்ப்பு மேலே வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே இருங்க. நீங்கள் வாய்க்குள்ளே இது போனாலும் பரவாயில்ல, ஏன்னா இது எல்லாமே சாப்பிட்ற பொருட்கள் தான். அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா சுடுதண்ணியில் வாய் கொப்பளிச்சு பாருங்கள். ரொம்ப நல்ல சேஞ்சஸ் தெரியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சொல்லியிருக்கிற எல்லா ரெமெடிஸுமே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்ற இடத்துல 2 தடவை கூட யூஸ் பண்ணலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஒரு வேளை ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து நீங்கள் இது மாதிரி கடுகெண்ணெய் வந்து வாயில் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ரெமெடி நம்ம சொல்லியிருந்தோம்னா, இல்லை ரெசிபி ஏதாவது சொல்லியிருந்தோம்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு அதிகமாக இல்லாமல் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொலஸ்ட்ராலும் அதிகமாக இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாமே நம்ம ஜஸ்ட் வந்து அப்படியே யூஸ் பண்ணுறது தான், சாப்பிட்றது கிடையாது. அதனால் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.